மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட ஐப்பசி பௌர்ணமி புண்ணியத்தை தரக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் மட்டுமின்றி தானங்கள் தருவதும் முக்கியமானதாகும். இந்நாளில் எந்தெந்த பொருட்களை தானம் அளித்தால் அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிட்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் முன் சிவபக்தர்கள் ஓம் நமசிவாய என்று பதிவிடுங்கள். இந்நாளில் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவை தானமாக அளிப்பதால் வாழ்க்கையில் எப்போதும் உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படாது. பௌர்ணமி தினத்தில் சந்திரனுக்குரிய அரிசியால் செய்யப்பட்ட அன்னத்தை தானமாக கொடுப்பதால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உடையை தானமாக அளிப்பதால் நம்முடைய கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் தீர்ந்து ஆன்மீக பலமும் இறையருளும் அதிகரிக்கும். கோவில்களில் விளக்கேற்ற நெய் அல்லது எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி தருவதால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். பசுவை தானமாக அளிப்பது அல்லது கோசாலைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, பசுக்களை பராமரிக்க உதவுவது ஆகியவற்றை செய்வதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். தானங்களில் உயர்ந்த தானமாகவும் பல பிறவிகளுக்கு பலன் தரக்கூடிய தானமாக கருதப்படுவது கோதானமாகும். கல்வியை தானமாக கொடுப்பது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும். ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். ஏழை குழந்தைகளுக்கு தேவையான புஸ்தகம், பேனா போன்ற பியாருட்களை வாங்கி கேடுப்பதால் நம்முடைய ஞானம் பெருகும். அன்று துளசி செடிகளை தானமாக அளிப்பதால் தெய்வீக அருள் கிடைத்து நோய்கள் நீங்கி சொர்க்க பதவி கிடைக்கும். துளசி மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை கோவில்களுக்கு தானமாக தருவதால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும்.